கவனிங்க ஒரு நிமிஷம். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்திற்கு எந்த பேக்ரவுண்டும் தேவையில்லை. ஆமோதிக்கிறீங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற பல மனிதர்கள் நம்மளை தலை நிமிர பண்றதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கறது நம்முடைய பேக்ரவுண்ட் தான், நம்முடைய பின்னணி தான். உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது? உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது? ஆனா ஆண்டவரை பொறுத்த அளவில் ஆண்டவர் பயன்படுத்தின அத்தனை பாத்திரங்களும் அட்ரஸே இல்லாதவங்கள தான் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆமோதிக்கிறீங்களா? வேதம் சொல்லுது, அவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களா இருந்த போதிலும் அவங்க பேசின பேச்சை குறித்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. சோ ஆண்டவர் ஒரு மனுஷனை பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா அவனுக்கு எந்த பேக்ரவுண்டும் தேவையே. இங்க நிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைய யாரோ ஒருத்தர் எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டும் வேணாம். உங்களுக்கு ஒரே ஒரு பேக்ரவுண்டு, இயேசுன்ற ஒரு பேக்ரவுண்டு உங்களுக்கு இருந்தா போதும். உன் சொந்தங்கள் மத்தியில் உன் தலை நிமிர பண்ணும். உன் படிச்சவங்க எல்லாருக்கும் முன்னாடி உன் தலை நிமிர பண்ணும். உன் தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் முன்பாக உன் தலை நிமிர பண்ணும். இயேசுன்ற ஒரே ஒரு பேக்ரவுண்டு இந்த உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும். லட்சக்கணக்கான மனுஷனுக்கு முன்னாடி உன்னை கொண்டு போய் நிறுத்தும். ஆமேன் சொல்லுங்கள். சோ இந்த ஜபத்துல இருக்கிறவங்க ஆண்டவரிடத்துல, எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற எந்த பேக்ரவுண்ட் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை ஆண்டவரே, எனக்கு எந்த பேக்ரவுண்டும் வேணாம்ப்பா. அவங்க என்ன தூக்கி விட வேணாம், இவங்க என்ன தூக்கி விட வேணாம், இவங்க எனக்கு ஆதரவா இருக்க வேணாம், அவங்க எனக்கு ஆதரவா இருக்க வேணாம், இவங்க எனக்காக பேச வேணாம், அவங்க எனக்காக பேச வேணாம். எனக்கு ஒரே ஒருத்தர். இங்க நிறைய பேர் அப்படிதான் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு யாரும் இல்லை, உங்களுக்கு யாரும் இல்லை, உங்களை டெவலப் பண்றதற்கு யாரும் இல்லை, உங்களை தூக்கி நிறுத்துறதற்கு யாரும் இல்லை, உங்களுக்கு ஒத்தாசை யாருமே இல்லை. உங்க பின்னணியை திரும்பி பார்த்தா ஜீரோ. உனக்கு யாருப்பா இருக்கா? யாருமே இல்லை சார். உனக்கு இந்த பட்டணத்துல யாருப்பா இருக்கா? யாருமே இல்லைங்க. உங்க அப்பா உனக்கு பேக்ரவுண்டா இருக்காங்களா? இல்ல. உங்க அம்மா இல்ல. உன் சகோதரங்க யாருமே இல்லை. ஆனா எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஒருத்தர் இருக்காரு. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த ராஜாதி ராஜா, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஓ ஹalleluya! ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் உலகத்திலே பைத்தியங்களை தெரிந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்டை தான் உங்களுக்கும் எனக்கும் தாவரமாய் உன்னதமான கர்த்தரை தாவரமாய் கொண்டிருக்கிறாய். ரத்தனரே தன்னோரோ. நம்புறவங்க கையை மேல உயர்த்தி ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நீர் எனக்கு போதும் ஏசப்பான்னு சொல்லுங்க. என் பேரோட சேர்ந்து உங்க பேருப்பா, எங்க பேருக்கு முன்னாடி உங்க பேருப்பா. சத்தமா சத்தமா எஸ் எஸ் ஏசப்பாட்ட பேசுறீங்களா? ஏசப்பாட்ட பேசுறீங்களா? என் பேருக்கு முன்னாடி உங்க பேருப்பா, என் பேருடைய கடைசியில உங்க பேருப்பா. ஹalleluya ஹalleluya. என் இன்சியல் உங்களுடைய இன்சியல் இருக்கட்டும்பா, எனக்கு முன்னாடி நீங்க இருங்கப்பா. கர்த்தர் எனது வலது வருஷத்தில் இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவது இல்லை என்று தேவனுடைய மனுஷன் சொல்றானே. என்னுடைய வலது வருஷத்துல எனக்கு பேக்ரவுண்டா நிழலாய் நீர் இப்பொழுது வாரும். எனக்கு நீர் இருந்தால் போதும். கேளுங்க கேளுங்க, என் பிள்ளைக்கு பேக்ரவுண்டா நீங்க இருந்தா போதும். உன் பிள்ளைக்கு மட்டும் கர்த்தர் பேக்ரவுண்டா பின்னணியிலே இருப்பாரே. ஆனால் நான் நம்புறேன், நீ நினைக்கிறதல்ல, உன் சிந்தைக்கு தொட்டது அல்ல, அதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஓ நன்றி. இப்ப கரங்களை உயர்த்தி உங்க பிள்ளனா நானே கலங்கணும் சொல்லுங்க. அழைச்சது நீங்க, நடத்தி செல்வி
நம்புறவங்க கையை மேல உயர்த்தி சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் 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 அழைச்சது நீங்க, ஆயனி ஆடுகளை அறிந்திருக்க ஒருவராலும் பறித்து கொள்ள முடியாதென்று, ஆயனி ஆடுகளை அறிந்திருக்கின்ற ஒருவராலும் பறித்து கொள்ள முடியா. ரெண்டு கையை மேல வைத்து நல்லாயனே நல்லாயனே என் தேவனே என் நல்ல சத்தமாக நல்லாயனே, ஓ என் தேவனே நல்லாயனே ஆட்டுக்குட்டிக்கு இந்த வார்த்தை எஸ் அப்பா பார்த்து சொல்லுங்க. எஸ் எஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நல்ல நல்ல இருதயத்தை அப்படி திறந்து சொல்லுங்க. எஸ் பிரதர், எஸ் பிரதர், சிஸ்டர், எஸ் கர்த்தர் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பின்னணியாய், கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஒரு பேக்ரவுண்டா, உங்க சத்தம் அப்படியே வெளியே வரட்டுமே. நல்லாயன் உங்க பிள்ளனா நானேன் கலங்கு, அழைச்சது நீங்க நடத்தி செல்வி. உங்க பிள்ளனா கலங்கு, அழைச்சது நீங்க நடத்தி செல்வி. அப்பனே, நீங்க வந்திருக்கிறதற்காக உமக்கு கோடி நன்றி. நீங்க எங்க மத்தியில இருக்கிறதற்காக நன்றி. இந்த இடம் ஒரு பரலோகம் போல காட்சி அளிக்கட்டும். தேவதூதர்கள் இறங்குறதையும் ஏறுறதையும் நாங்க பார்க்கணும். உங்க மகிமை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.